guys, கப்புல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான vlog, ஓகேவா? குலதெய்வம் vlog. குலதெய்வம் கோயிலுக்கு போறோங்க. அதனால ஒருத்தங்க டச்சப் பண்ணிக்கிறான். எதுவுமே போடல இன்னும். இனிமே தான் போட போடுவேன். அதனால இந்த vlog அப்படியே கண்டினியூ பண்றேங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். நித்யாவோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிட்டு கோயிலே கூட்டின்னு போகல. வரைக்கும் அவங்க குலதெய்வம் கோயில் தான் போகணுன்ட்டு இருக்குது போலங்க. இது வரைக்கும் கோயிலே கூட்டின்னு போகலங்க. கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறோமே. அது என்னன்னு தெரில, கூப்பிட்டாங்க, போகிறோம் அவ்வளோதான். இந்த பாருங்க, பயமா பயமா இருக்கிறது அந்த மாதிரி. இதை பாருங்க, டச்சப் பண்ணினே இருக்கிறாங்க. நீ போய் குளி ஃபர்ஸ்ட் போ. டச்சப் கேர்ள் நித்யா. ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு, மச்சான் வேறு டாக்குமெண்ட் ஆஃபீஸ்லேருந்து, அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பலையா ஒன்றும், அவருக்காக வெயிட்டிங். நான் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுவேங்க. அவரு கொஞ்சம் ஸ்லோ தான். அவர் இது வேலையாக இருக்கார் போல. சொல்கிறதே சொல்லிட்டு இப்படியும் சொல்கிறா பாருங்க அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. அதான் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் போல. அதனால நாங்கள் இப்போ குளிச்சுட்டு உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம கார் இன்னைக்கு பிக்கப் போயிருக்கு. அதனால ரெட் கலர் ஷிஃப்ட்டில் போகிறோம். ரெட் கலர் ஷிஃப்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷிஃப்ட்டுங்க. அது ரொம்ப பிடிச்ச ஷிஃப்ட். அவங்க அப்பா வண்டி, அவங்க அண்ணன் வண்டி, அதில் போகிறோங்க இப்போது. ஓகேங்க, அப்படியே போக இந்த vlog அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கப்புல் லாயர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், குலதெய்வம் கோயிலுக்கு போகிற vlogல அவன் இன்ட்ரோ எடுத்து 1 மணி நேரம் குளிக்கிறான், ட்ரையர் போடுறான், இப்படி போகிறான், அப்படி வரான். நானே கிளம்பிட்டேன். அவங்க அந்த இதுவே முடிஞ்சிட்டு இருக்கோம், இன்னும் கிளம்பினு இருக்கோம். பொண்ணுங்க கூட இப்படி கிளம்ப மாட்டாங்க. ஹாய் கைஸ், வா அப்படியா? எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம். என்ன டீமு, என்ன மேட்ச்னே தெரிலங்க. இவங்களுக்கு யாருன்னே தெரிலங்க. எனக்கு எல்லாரும் தெரியும். என்ன டீமு, என்ன மேட்ச்னே தெரில. புரிய வைக்க தெரியாது. எல்லாரும் எப்படின்றாங்க. நல்லா இருக்கேன்ற அப்படியே அப்டேட் பண்ணுறேன். பிளாக் பேண்ட்டு, பிளாக் சட்டை போட்டால் வர அடிப்பாங்களா கூப்பிட்டு. நான் வர ப்ளூன்னு சொல்லிட்டு பிளாக்கை போட்டு வந்துக்கிறேன். என்ன நடக்க போகுது தெரியல. சரி, நான் ஓகே அப்படியே அப்டேட் பண்ணுறேன். போகலாம். மட்டன் பிரியாணி. நானே எங்க சித்தப்பா மட்டன் பிரியாணிக்காகவே வந்திருக்கோம். ஹலோ गाइस. ஹாய் गाइस. சொல்லு சீக்கிரம் சொல்லு. நான் சொன்ன செய்வாங்க. வா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்ன பேஸ் பாத்துக்கோங்க. ரிட்டர்ன் பண்ணும்போது பாருங்க வெச்சு செய்ய போறாங்க. எங்களுக்கு விபூதி அடிக்க போறாங்க. விபூதி. நித்யபிரியா
மூட்டை தூக்க கூட்டு வந்துடுறாங்க தம்பி. உங்களை வேற எதுவும் கூப்பிடல. மூட்டை அண்ணன் தம்பி 7 பேர் இவங்க. மங்கனத்தார் கொங்கனத்தார் வைரதடிக்காரர் போட்ட சட்டை வாங்காத பொல்லாத அண்ணன்மார்கள். ஏன்னா இவருக்கு மட்டும் இல்ல, எங்க அம்மா அதோ நாளியம்மா இருக்கிறாங்களா, இவர் முன்னாடி போனதே எங்க அம்மா அந்த ரதம் பின்னால வரும். இவரெல்லாம் ஐயா அத அண்ணம்மா போது சந்தோஷம். ஏதோ ஐயனுக்கு செய்யப்பட்ட பூஜை, உனக்கு செய்யப்பட்ட பூஜை. ஆமா, மக்கள் செய்யற பூஜைல யாதோ ஒரு குறை இல்லையப்பா. வாயை திறந்து டக்கு டக்குன்னு சொல்லணும். உன் வார்த்தை எப்படி இருக்கும்? டான் டான் இருக்கணும். சம்மதம் ஐயா? யாதோ ஒரு குறை இல்லை. அதே தன்மை போலவே இத மக்கள் எல்லாம் காக்கணும். தம்பி 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 இல்ல தம்பி, உங்களுக்கே எப்படி தேடிச்சுக்கிறாங்க தம்பி? எனக்கு நான் கியூட்டா இருக்குது. யாருமே சாமி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, தெரியும்ல. விபூதி பத்தியா இல்லையா மட்டனியா இது கத்த போறாங்க. ஐயோ சுபா, அந்த உங்க அண்ணன் பாலகனுங்க, அண்ணன் பாலகன் பழைய அவர் உரதா இல்ல வந்து வந்து டங்குன்னு வந்துருவேன். உங்க அம்மா எஸ்ஐட்டாங்க பத்தியா? அவங்க என்கிட்ட துண்டு குத்து எஸ்ஐலான்னு பார்த்தாங்க. சாமி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஒரு அட்வொகேட்டுக்கு விபூதி அடிச்சிருக்காங்க பத்தியா? எப்பவுமே அட்வொகேட் தான் மத்தவங்களுக்கு விபூதி அடிப்பாங்க. உங்களுக்கே விபூதி அடிச்சிட்டாங்களா? சரி ஓகேங்க. எல்லா அட்வொகேட்டுக்கும் விபூதி தான் கோயிலுக்கு வந்தாலே. அண்ணன் தங்கச்சி உனக்கு வாடி இதை பாரு, எங்க பாரு. நான் விபூதி லாச்சில்லடா, நான் பட்டல ஆச்சில்லடா, டீசர்ட் ஆச்சில்ல, நான் டீசர்ட் ஆச்சிக்கிறேன். ஹாய் காய்ஸ், ஃபைனலி ரொம்ப நேரம் நின்று எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. சோத்துக்கு தாங்க கடைசியாக வந்தோம். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு சாப்பாடு தான் வந்தோமே. நான் டீம் மேட்ச்னே தெரியாது எங்களுக்கு. இது மட்டும் தெரியும். நான் இன்க்ளூட் இதுதான் சின்ன போண்டா பார்த்துக்கோங்க. எல்லாம் சின்ன போண்டா எல்லாம் பாருங்க.
கேமரா அடிக்கலாம் ஃப்ரண்ட் கேமரா பொண்ணா அப்புறம் ஒரு கட்டு கட்டுற பொண்ணா பேர் நான் தோண்டு இருந்துன்னு நான் வேலை பண்ணி சரி ஓகே முடிச்சாச்சு கிளம்புறோம் அப்படியே வீட்டுக்கு ஃபைனலி மிஷின் கம்ப்ளீட்டட் ஷோத்துக்கு தான் வந்தது ஃபைனலி மிஷின் கம்ப்ளீட்டட் மட்டன் பிரியாணி சிக்கன் தொக்கு பிரெட் அல்வா தயிர் பச்சடி அப்படியே வச்சு செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நானே எங்க சித்தப்பா வந்து மிஷின் கம்ப்ளீட்டட். ஆமா முடிஞ்சுங்க. எப்படி பூதமே தான் தெரியுமா? எங்க அக்கா முட்டை அவ்வளோ அழகா வருது. பூத மாதிரி 2 பேரும் இவ்வளோ பரவாயில்ல. அதாவது நம்ம மேட்ரு என்னன்னா ஃபைனலாக ஒரு 6 மணிக்கு கிளம்புவாங்க. இங்கேருந்து 6 மணிக்கு கிளம்பி அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரே ஃபன் பண்ணிவிட்டு சாமியாக இருந்ததெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு, உங்களுக்கு இதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கடவுள் இருக்கா இல்லையா, பேய் வருமா வராதா, அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? குலதெய்வம் வ்ளாக் எண்ட் பண்ணிக்கிறோங்க. முடிஞ்சுங்க, போயிட்டோம் வந்தாச்சு. இதோட இந்த வ்ளாகை எண்ட் பண்ணிக்கிறேன். இது அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோனிஷ். சொல்லுங்கள். உங்கள் நித்யா மோனிஷ். முடிச்சுக்கலாங்க இதோட வ்ளாகை.